நம்ம எல்லாருக்குமே ரிச் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட போதுமான பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கிற சூழல் தான் எல்லாருமே இருக்கும். நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ நம்ம ரிச் ஆக வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். ஓகே, நம்ம ரிச் ஆகிறதுக்கு தான் என்னென்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியும்? எல்லாருமே அம்பானி ஆகிட முடியுமா? பணக்காரனாக ஆகணும்னா அதுக்கு ஒரு முகராசி வேணும், லக்கு இருந்தால் தான் அப்படி ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. ஒருத்தரோட லக் மட்டுமே அவரை ரிச் ஆக்காது. அப்படி ரிச் ஆகுறதுக்கு வேறு என்னெல்லாம் தேவைன்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒருத்தர் ரிச் ஆகிறதுக்கு தேவையான 5 இம்பார்ட்டன்ட் மணி ரூல்ஸ் என்ன அப்படின்னு தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரூல், உங்களுக்கு நீங்களே முதலாளியாக இருங்க. நம்ம ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயாகவே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அது யாருக்கு லாபம்? நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதனால நம்ம பாஸ்க்கு தான் லாபம். அவங்க ரிச் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண எம்ப்ளாயாகவே இருப்போம். இது மாறணும்னா நமக்கு நாமளே முதலாளியாக மாறணும். நம்மளோட ஓன் பிஸ்னஸை நம்ம கையில் எடுக்கணும். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸாக அதுக்கு நிறைய பணம் வேணுமா? பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேணாம். பிஸ்னஸ் அப்படின்னா பல லட்சம் செலவு பண்ணி பெருசாக தான் தொடங்கணும்னு இல்லை. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த பிஸ்னஸை தொடங்கி நீங்கள் உங்களுடைய ரிச் ஜர்னியை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் சின்னதாக தொடங்குகிற பிஸ்னஸ் நாளைக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் க்ரோத் ஆகும். அப்படி நீங்களும் ஒரு பணக்காரராக மாறுவீங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் பிஸ்னஸை டச் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. பிகாஸ் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமே தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக எடுக்கிற இந்த ரிஸ்க் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்கும். செகண்ட் பாயிண்ட், நேரத்தின் விதி, அதாவது ரூல் ஆஃப் டைம். நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்பை கிரேட்டாக மார்க் பண்ணுறோமோ இல்லை பிரேக் பண்ணுறோமோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நம்மளுடைய ஃபினான்சியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுல நம்ம டைம் ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேருக்கு நேரத்தோடைய மதிப்பும் அருமையும் தெரியலை. அவங்களோட டைமை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக வேஸ்ட்டு பண்ணி அவங்க லைஃப்பை தொலைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய டைமை நம்ம சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைஃபுக்கு நாம் தான் பாஸ். நீங்கள் ரிச் ஆகணும்னு நினச்சா உங்கள் டைமை யூஸ் பண்ணுறதுல நீங்கள் மாஸ்டராக மாறுங்க. ஒரு சிலர் நேரத்தை வீணாக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்கள ரிச் ஆக்காது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். பணக்காரர்கள் இதை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கிறதால தான் எப்போவுமே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு இதான் காரணம். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்க நீங்கள் கற்றுக்கணும். ரூல் ஆஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செகண்டையும் பயனுள்ளதாக உங்களுடைய வெற்றிக்கானதை பயன்படுத்திக்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ரூல் 3, திடமான சேமிப்பு உத்தி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நம்ம ரிச் ஆகிறதுல நம்மளுடைய சேவிங்ஸ் ஹேபிட்டுக்கு பெரிய பங்கு இருக்குதுன்னே சொல்லலாம். எல்லாருமே எப்போ பார்த்தாலும் பணத்தை சேமித்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே நம்மளை ரிச் ஆகிடும்னு சில பேர் யோசிப்பாங்க. நமக்கு எப்போ என்ன பிரச்சனை வரணும் யாராலையும் சொல்ல முடியாது. ஃபினான்சியலாக நமக்கு வர எல்லா பிரச்சனையும் நம்ம ஈஸியாக சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வருஷம் முன்னாடி கொரோனா வந்தப்போ இதை எல்லாருமே
ரியலைஸ் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் நம்ம எல்லாம் சேவிங்ஸை பற்றி பெருசாக யோசித்து இருக்க மாட்டோம். ஆனால் இனிமேல் நம்ம அதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். நம்ம எவ்வளோ இன்கம் வாங்கினாலும் அதில் 50 to 20% இன்கம்மை நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு ஒதுக்கி வைக்கிறது நல்லது. பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கிறது நல்லது. நம்ம ரிச் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணும்போது வர ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய அவசர தேவைகளுக்கும் அந்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளுடைய சேவிங்ஸ் ஹேபிட் நமக்கான ஹெல்த்தி லைஃபை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th ரூல், உங்கள் பணத்தை உங்களுக்காக கடினமாக உழைக்கச் செய்யுங்கள். நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும், அப்படி தான் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் உடனே கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணியே பழகிட்டோம். அதனால இது நமக்கு புதுசு இல்லை, கஷ்டமாகவும் இருக்காது. ஆனால் நம்ம பணத்தை நம்மளுக்காக கடுமையாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நம்ம பணத்தை சேமித்து மட்டும் வைக்காமல் ஏதோ ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். அதாவது நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம சின்ன முதலீடு பண்ணுற பணம் 15 வருஷம் கழித்து பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கான செகண்ட் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. இதில் எல்லாம் நம்ம பணத்துக்காக வேலை செய்யாமல் நம்ம பணம் நமக்காக வேலை செய்யும். அது நம்மளை ஈஸியாக ரிச் ஆக்கிடும். 5th ரூல், நமக்கான திறன்களை வளர்த்து கொள்ளுதல். நம்மளில் நிறைய பேர் நல்ல பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட போதுமான ஸ்கில்ஸ் இல்லாதது தான். நம்மளோட இந்த சாதாரணமான வாழ்க்கையே போதும்னு நினச்சி நம்ம வாழ்க்கையில் எதையுமே புதுசாக கற்றுக்க மாட்டோம். எதையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளை சிறந்த மனிதராக மாற்ற உதவி பண்ணும். நம்மக்கிட்ட போதுமான ஸ்கில்ஸ் இல்லாததால் தான் நம்மளால் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணவும் முடியலை. வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் நம்மளோட கோலை மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மணி ஏர்னிங் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய ஃபினான்சியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 மணி ரூல்ஸும் நம்ம ரிச் ஆகிற ப்ராசஸில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுனா சீக்கிரமே ஃபினான்சியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ரூல் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.